ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 19வது சங்கீதம் 13வது வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். ஆம் தேவ ஜனமே, தாவீது சொல்லுகிறார் தேவனை நோக்கி, துணிகரமான பாவங்களுக்கு. தேவன் அன்புள்ளவர் தான், அரவணைப்பவர் தான். ஆனால் நாம் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்க அந்த பயம் இல்லாதபடிக்கு துணிகரமான பாவங்களை கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, பிறரை நேசிக்க வேண்டிய நாம் பிறரை துன்புறுத்தி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தால் அந்தரங்கத்தை நோக்கி பார்க்கிற பிதா நம்மை வெளியரங்கமாய் இதோ நம்மை பாவி என்று சொல்லி நியாயம் தீர்ப்பார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்தருளும் என்று சொல்லி. தாவீதின் வாழ்க்கையிலே பாருங்கள், சவுலினால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறார். சவுலை கர்த்தர் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தும் கூட பாருங்கள் அவன் என்ன செய்தான், அவருடைய சால்வையின் நுனி தொங்கலை மாத்திரம் அவன் இதோ எடுத்துக்கொண்டு வந்து இதோ சொல்லுகிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் மீது நான் கை போடக்கூடாது என்று சொல்லி. எப்படி பாருங்கள் தேவ ஜனமே, தாவீதுனுடைய அபிஷேகம், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது கை போடக்கூடாது என்று சொல்லி. ஆம் தேவ ஜனமே, நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடு துணிகரமாய் எந்த காரியங்களிலும் ஈடுபடாதபடிக்கு அது பாவங்களாய் மாறிவிடும் என்ற பயத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இதோ நாம் அநேக காரியங்களிலே தேவனை விட்டு விலகி விடுகிறவர்களாய் மாறிவிடாதபடிக்கு தேவ சமூகத்தை நாடுவோம். நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், யாருமே பார்க்காத நம்மை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவேதான் நம்முடைய இறுதி நாளிலே, நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்முடைய நம்முடைய சுவரும் நம்முடைய கூரையும் நம்மை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி. இவையெல்லாம் நமக்கு இதோ நாம் செய்த தவறுகளை தேவ சமூகத்தில் வந்து ஒப்பிக்குமா. பாருங்களேன், நம்ம படுத்து தூங்குகிற இந்த செவுத்துக்கு தெரியாமல், நம் வீட்டினுடைய சுவருக்கு தெரியாமல் நாம் எந்த தவறையும் பண்ண முடியாது தேவ ஜனமே. எனவேதான் கர்த்தர் மண்ணையும் சுவரையும் கூரையும் நமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். எனவே தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடு துணிகரமான பாவங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக துணிகரமான பாவங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு உம்மையே நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.